அவன் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சொல்லுவதற்கு தகுதி திறமை வேண்டும் என்று சொல்வது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்றால் பெரியா. அந்த அயோக்கியத்தனம் தான் இந்த நீட் தேர்வு. அதனால இந்த நீட் தேர்வு எதிர்த்துட்டு இருக்கோம். என்ன தகுதி? யாருக்கு இல்லாத தகுதி? எங்களுடைய அரியலூரில் எங்கள் அக்கா அனிதாவுக்கு இல்லாத தகுதியா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து மூட்டத்துக்கும் தொழிலாளருடைய மகனாக வளர்ந்து கடுமையான வறுமையிலே வளர்ந்து அவர் கிறிஸ்துவர்களை எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளவு தெரியுமா தோழர்களே? 1200 மதிப்பெண் இருக்கு, 1176. ஆனால் அவரால் நீட் தேர்வுகளை தேர்ச்சி பெற முடியல. 720 மதிப்பெண் இருக்கு, அவரால் நீட் எடுக்க முடியும் 86. ஏன்? அவங்க படித்தது மாநில பாடத்திட்டத்தில், இவர் கேட்டது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில். சும்மா வெறுமனை சொல்லவில்லை தோழர்களே. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில தமிழ்நாடு அரசு அமைத்து அந்த குழு அவர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். 2016-17 இந்த நீட் தேர்வு இல்லாத காலகட்டத்தில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கிடைத்த இடங்கள் வெறும் 67. ஆனால் இந்த நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு அதற்கு மறுஆண்டு 2017-18 சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கிடைத்த இடங்கள் 1120. எத்தனை மடங்கு? அப்ப சிபிஎஸ்இ படிக்கிறவன் பணக்கார வீட்டுக்குள்ள, வசதியா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள, உயர்சாதியில் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அவன் மட்டும்தான் மருத்துவ கல்விக்கு போகணும்னு சொல்ற இந்த நீட் தேர்வை ஒழிப்போம் என்பதற்காக நீங்க களம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பற்ற வைத்த அந்த நீட் தேர்வு புத்தியானது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களான மகாராஷ்டிராவிலே, ராஜஸ்தானிலே, குஜராத்திலே, பீகாரிலே, மேற்கு வங்கத்திலே, டெல்லியிலே என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் இந்த நீட் தேர்வு புத்தியானது இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நீட்டில மிகப்பெரிய இந்த மோசடிகள் நடந்திருக்கிறது, குளறுபடிகள் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 720 மதிப்பெண்கள் 67 மாணவர்கள் எடுத்துவிட்டார்கள். எப்படி எடுத்தார்கள் என்று விசாரிக்கும் போதுதான் தெரிகிறது. ஹரியானாவில் ஒரே தேர்ச்சி மையத்தில் தேர்வுடைய 6 மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரே தேர்ச்சி மையத்தில் எப்படி ஒரே தேர்ச்சி மையத்தில் எத்தனை பேர் எடுக்க முடியுது விசாரிக்க போகிறதா தெரியுது. என்ன பண்ணிருக்கா? முதலாளி விதை கேள்வித்தாளை வச்சிருக்கான், பணத்தை வாங்கிட்டு கேள்வித்தாளை வச்சிருக்கான். இந்த தேசிய மிகப்பெரிய மோசடிகளை செய்திருக்கிறது. பணத்தை வாங்கிட்டு வினாத்தால விற்கிறது மட்டும் இல்லாம அந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க? ஓஎம்ஆர் சிக்கலான ஷேர் பண்ணணும், தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் ஷேர் பண்ணி அட்டன் பண்ணு, தெரியாத கொஸ்டினை அப்படியே விட்டு வந்து பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் சரியான ஆன்சரை டிக் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் மோசடிகள் நடந்திருக்கிறது. இந்த 720 எப்படி சில பேர் எடுத்தவரா யாருன்னு பார்த்தா கருணை மதிப்பெண் பெற்றவர்கள். யார் இந்த கருணை மதிப்பெண் பெற்றவர்கள் கேட்டா அதுக்கு எந்த தரவு இல்லை. எதன் அடிப்படையில் இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதுங்கிறதுக்கு இந்த தேசிய தேர்வு முகமையிடம் பதில் இல்லை. தோழர்களே, பணத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கை வாங்கி இறக்கக்கூடிய ஒரு வணிக பொருளாக கல்வியை மாற்றக்கூடிய தேர்வு இந்த நீட் தேர்வு இதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார பயணத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டு மாநிலத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வீட்டு விலக்கு மசோதா குடியரசுத் தலைவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் அவர்களே, உடனடியாக வீட்டு விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குங்கள். ஒன்றிய அரசு இந்திய அளவில் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக திராவிடர் கழக கருந்தட்டப்பட தோழர்கள், மாணவர் கழக இளைஞர்கள் தோழர்கள் புறப்பட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆங்காமல் கடவுளில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே, இளைஞர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அத்தனை பேரையும் பெற்றுக் கொள்கிறேன். நம்முடைய மாணவர்கள் அணியாவிட தொடங்கி ஜெகதீசன் வரைக்கும் 27 மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறோம். இவை அனைத்தும் உயிரிழப்பதா, தற்கொலைகளா? நிச்சயமாக அல்ல. ஒன்றிய பாசிச பார்ப்பன பாஜக அரசுடைய நீட் என்கின்ற பெயரால் நடத்தப்பட்ட கொச்சை படுகொலைகள். தோழர்களே, போராட்ட களத்திற்கு வாருங்கள். இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் போராட்ட களங்களாக மாறட்டும். இந்த நீட் தேர்வை ஒழிக்கும் வரை திராவிடர் கழகம் ஓடப் போவதில்லை. இந்த நீட் தேர்வை ஒழிக்கும் வரை திராவிட மாணவர் கழகம், திராவிடர் கழக இளைஞர்கள் ஓடப் போவதில்லை. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்த நீட் தேர்வை ஒழிக்கும் காலம் வெகு தொலைவில் என்று கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த நீட் தேர்வை ஒழிக்கும் வரை ஓட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நீட் தேர்வை ஒழிக்கும் வரை நாம் ஓடப் போவதில்லை. போராடுவோம், நீட்டை ஒழிப்போம், சமூக நீதியை காப்போம். இந்த நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது. இன்னொரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கக்கூடியது, கல்வியை வணிக பொருளாக்கக்கூடியது, பள்ளி கல்வியை அங்கீகரிக்கக்கூடியது. எனவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த நீட் தேர்வு எதிரானது. அதனால் இந்த நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்லி சமூக நீதியை பாதுகாப்போம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். சுப்பிரமணியா
மாவட்ட தொழில் செயலாளர் மாவட்ட தொழில் செயலாளர் அவர் மாவட்ட செயலாளர் தோல்கை பகுதியை முடித்துவிட்டு அடுத்த காலாவதியை சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி உரை காவல்துறை மாவட்ட செயலாளர் ஐயா சார். அன்பளிக்கும் பெரும் மகிழ்ச்சிக்கூடிய டோல்கேட் வணிக பெருமக்களே, உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வை ஒழித்து கட்ட ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிட கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழக சார்பாக மாண்புமிகு ஐயா ரா செந்தூரபாண்டியன் அவர்கள் தலைமையிலும் மாண்புமிகு சு இனியன் அவர்கள் மாநில மாணவரணி செயலாளர் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாகவும் மாண்புமிகு மாநில சட்டக்கல்லூரி மாணவர் கழக செயலாளர் மாண்புமிகு இளமாறன் அவர்கள் சிறப்புரை கருத்துரை ஆற்றிய இந்த பேரணியை பெரியார் சேனையின் தளபதி இளைஞரணி தளபதிகளும் போராளிகளையும் வருக வருக என வரவேற்று இந்த நீட் தேர்வை வேறு யாராலும் முடியாது, நம்மால் மட்டும் முடியும் என்று தமிழர் தலைவர் சொன்னது போல் இந்த நீட்டை ஒழித்து கட்டுவோம் என்று கூறி இந்த பேரணியில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஆல்பர்ட் வால்டர் உள்ளிட்ட மற்ற நம்ம திராவிட கழக இயக்கத்தின் சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து திராவிட கழக மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்து கொள்கிறேன். பேரணி தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.